பொறாமை அப்படின்ற வார்த்தையை குறிப்பிடுவதற்கு எந்த இடத்துல நீங்க என்வியை யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல நீங்க ஜெலசியை யூஸ் பண்ணணும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்வி, ஜெலசி. என்வி, ஜெலசி ரெண்டையுமே நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒன்றுக்காக நம்ம அது போதுமானதாக இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுதுதான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். இப்ப என்வி, ஜெலசி ரெண்டுக்குமே பொறாமை அப்படின்றது தான் மீனிங் தமிழ்ல. ஆனா எல்லா இடத்துலையுமே நம்ம என்வியையும் ஜெலசியையும் ஒரே மாதிரி பயன்படுத்த முடியாது. அதாவது என்விக்கு பதில் ஜெலசியையும், ஜெலசின்ற வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு பதில் என்வியையும் நம்ம பயன்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, முதல்ல என்வி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதை பொறாமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த என்வி என்ற பொறாமை என்பது பிறரிடம் இருப்பதை நீங்கள் விரும்புவது. யார்கிட்டயாவது மற்றவங்கள்ட்ட இருக்கிறத நீங்க ஆசைப்படும் பொழுது நீங்க பொறாமப்படுறீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு நம்ம என்வி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஆனா ஜெலசி அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம்ல, அதை எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, யாரோ ஒருவர் உங்களிடம் உள்ளதை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு நீங்க கவலைப்படுவீங்க இல்லையா. அந்த நேரத்துல நீங்க உங்களுக்கு அந்த பொறாமை வரும். நம்மள்ட்ட இருக்கிறத யாரோ எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அவங்க மேல பொறாமப்படுவீங்க. அந்த பொறாமைக்கு நீங்க ஜெலசி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். என்வி, ஜெலசி ரெண்டுக்குமே பொறாமை அப்படின்றது தான் பொருள். ஆனா பாருங்க, அதை யூஸ் பண்றதுல எப்படி டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்க. இப்ப பாருங்க, நம்ம என்வி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. உங்கள் அண்டை வீட்டாரின் புதிய நகைகளை நீங்கள் விரும்பினால் நீங்கள் பொறாமைப்படுவீர்கள். இப்போ உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க புதுசாக ஒரு ஜுவல்லரி வாங்கியிருக்காங்க, ஒரு நகை வாங்கியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்து நம்மளுக்கு பொறாமப்படுவோம் இல்லையா. நம்மள்ட்ட அது இல்லையே, அது நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம அவங்க மேலே ஒரு பொறாமப்படுவோம். அந்த மாதிரி நம்ம கிட்ட இல்லாததுக்காக நம்ம பொறாமப்படும் பொழுது நம்ம என்வி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். ஆனா அவரே உங்களுடைய கணவரை ஒரு பைக் ரைடுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு வைங்களேன், அப்ப நம்மளுக்கு ஒரு பொறாமை ஏற்படும். அதை பத்தி நம்ம பேசும்பொழுது நம்ம ஜெலசி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். நம்ம கிட்ட இருக்கிறத வேற யாரோ ஒருத்தர் எடுத்துக்குவாங்களோ அப்படின்னு நம்ம பயப்படும் பொழுது நம்ம ஜெலசியை யூஸ் பண்ணுவோம். ஆனா என்விய, நம்ம கிட்ட இல்லாத ஒரு பொருள் அடுத்தவங்கள்ட்ட இருக்கும், அதை நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படும் பொழுது நம்ம என்வி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். என்வி அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றதுக்கு 2 பேர் தேவைப்படுவாங்க. ஒன்று நீங்க, இன்னொன்று உங்களுடைய நெய்பர். புதுசா நகை வாங்கின நெய்பர், அந்த நகை உங்களுக்கு வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. நீங்க 2 பேர் தேவைப்படும் போது தான் நம்ம என்வி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம், பொறாமை அப்படின்ற பொருள் கொள்வதற்காக. ஆனா இப்ப நம்ம ஜெலசி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும்னா அதுக்கு 3 பேர் தேவைப்படுவாங்க. ஒன்று நீங்க, இன்னொன்று உங்களுடைய நெய்பர், மூணாவதா உங்களுடைய ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃப். உங்க 3 பேர் தேவைப்படுவாங்க. அப்ப என்வி அப்படின்ற வார்த்தையை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இல்லாத ஒன்றுக்காக நீங்க பொறாமப்படுவீங்க. அது உங்களுக்கு வேணும்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பொறாமை ஏற்படும் இல்லையா. அப்ப நீங்க என்வியை யூஸ் பண்ணணும். ஆனா ஜெலசியை யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஏற்கனவே அந்த பொருள் இருக்கும், அந்த பொருளை வேற யாரோ எடுத்துக்குவாங்க அப்படின்னு நீங்க பயப்படும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பொறாமையை வெளிப்படுத்துவதற்கு நீங்க ஜெலசி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு என்வி, ஜெலசி இந்த 2 வார்த்தைக்கும் ஒரே பொருள் பொறாமை அப்படின்னு தெரியும். ஆனா அந்த பொறாமை அப்படின்ற வார்த்தையை குறிப்பிடுவதற்கு எந்த இடத்துல நீங்க என்வியை யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல நீங்க ஜெலசியை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.